ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா அ டைம் ஃபார் ஹீலிங். ஸோ இந்த டைமில் வந்துட்டு ஒரு ஹீலிங், அதாவது பீஸ் ஆஃப் மைண்ட், கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஒரு டைம் ஃபார் ஹீலிங் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா, மேபி உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரலாம். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி பயந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கான ஒரு பதில் கூட இப்போ உங்களை தேடி வரலாம். ஸோ பார்ப்போம். 3 பைல வைக்கிறேன். பைல் நம்பர் 1, இந்த பர்பிள் கலர் ஸ்டோன், amethyst. Pile number 2, in the purple color feather. Pile number 3, so purple theme, a time for healing. ஸோ கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா டிவைனோட ஒரு டைரக்ட் மெசேஜஸ் மாதிரி இன்னைக்கு கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல் சூஸ் பண்ணுறனாலும் தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற பைல் உங்களோட சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கே செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். Okay, got dragons. See, இது என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ். அதாவது நீங்க உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்ட்ராங் வீக்னஸ் இருக்கு, ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நான் ஏன் மற்றவங்கள மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா இல்லை, என்னால் ஏன் ஒரு சில விஷயங்களை எதிர்த்து ஃபைட் பண்ண முடியல அப்படின்னு நீங்களாவே நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது தப்பு. அது எல்லாமே உங்களோட ஒரு இலூஷன், ஒரு நீங்க உங்களை புரிஞ்சு வச்சுக்கிட்டது, அவ்வளவுதான். உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட்லி எனக்கு ஒரு ஹீலிங்கே இல்லை, அதாவது எனக்கு மனசு நிம்மதியாவே இல்லை, ஒரு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் உங்களோட லைஃப்லயும் சரி, உங்களுக்குள்ளார இன்சைட் ஆஃப் யூ, உங்களோட இன்னர் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்லுமே ஏதோ ஒரு விஷயம் ஒரு கான்ஸ்டன்ட் நெகட்டிவா இருக்கு. அதை நீங்க ரிமூவ் பண்ணணும். யூனோ யூ ஆர் வெரி போல்டு. நீங்க ரொம்ப போல்டு. ஒருத்தவங்க கிட்ட சண்டைக்கு போறனா பயங்கரமா சண்டை போடக்கூடிய ஒரு ஆள் தான். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி நீங்க நிறைய விஷயங்களை ரொம்ப பெருசா நினைக்கிறீங்க, ரொம்ப டேஞ்சரா நினைக்கிறீங்க. உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் என்னை ஏமாத்திடுவாங்க, அதே மாதிரி உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துருவாங்க, ஃபியூச்சர் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்க நீங்க வீக்கான பர்சனா மாறுறீங்க. ஐ குட் ஸ்ட்ராங்லி ஃபீல் லோ செல்ஃப் எஸ்டீம். ஓகேங்களா? ரொம்ப ஏன் உங்களே பயப்படுறீங்க? நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க மனசு வச்சீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற பீப்புளை ரிமூவ் பண்ண முடியும். அவங்க உங்களை புரிஞ்சுக்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க ஸ்ட்ரெஸ் தான் ஆகும். ஸோ இட் இஸ் அ டைம். அந்த நெகட்டிவ் பீப்புள் யாரு உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அவங்கள ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸ்டார்ட் ஃபைட் ஃபார் யுவர் செல்ஃப், அதாவது ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்காக நீங்க தான் சண்டை போடணும், உங்களுக்காக நீங்க தான் ஸ்டாண்ட் எடுக்கணும். ரைட்? ஸோ இந்த டைம்ல ஸ்டாப் என்டர்டைனிங் நெகட்டிவ் பீப்புள். அவங்க டிராமாஸ் அண்ட் எதுவுமே என்டர்டைன் பண்ணாதீங்க. அண்ட் இந்த டைம் உங்களுக்கு என்னைக்கு உங்களுக்கு உங்க மேல ஒரு 100% கான்ஃபிடென்ட் வருதோ, எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வருதோ, அந்த டைம்ல தான் உங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ், எந்த ஒரு
ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வந்துட்டு உங்களை பாதிக்காது. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் இப்போ வந்து அது ஆக்டிவ்ல இருக்கணும். ஃபைட் ஃபார் யுவர் லைஃப். இந்த டைம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா, நீங்க ஹேண்டில் பண்ற ஒரு சில விஷயங்கள்ல தான் வந்துட்டு எல்லாமே இருக்கு. நீங்க ரொம்ப ரிலேஷன்ஷிப் எல்லாமே ரொம்ப பெருசா நினைக்கிறீங்க. இன்ஃபேக்ட் இப்போ மேஜர் ப்ராப்ளம்னு பார்த்துக்கிட்டா நீங்க வந்து மற்ற பீப்புளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க. உங்களோட ஓன் செல்ஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு மற்ற பீப்புளுக்கு கொடுக்குறீங்க. ஸ்டாப் சாக்ரிஃபைசிங். அண்ட் உங்களோட கோல்ஸ் ட்ரீம்ஸ்க்கு வந்துட்டு எந்த ஒரு விஷயம் தடையா இருக்குதோ அதை ரிமூவ் பண்ணணும். அது ஒரு பீப்புளா இருந்தாலும் சரி, உங்களோட ஓன் லிமிட்டிங் பிலீவ்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்களே இருந்தாலுமே வந்துட்டு அந்த கோல்ஸ் ட்ரீம்ஸ்க்கு வந்துட்டு எது தடையா இருக்குதோ அதை தள்ளி வைக்கணும். உங்களோட லிமிட்டிங் பிலீவ்ஸ் உங்களை வந்துட்டு தடுக்குதா, அது ரிலேட்டடா ஒர்க் பண்ணுங்க. ஓகேங்களா? பிகாஸ் நீங்க வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு தெரியும், ஆனா அது தானா சரியாகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஒரு சில விஷயங்களை நீங்க தான் சரி பண்ணணும். யூ எய்தர் மூவ் ஆன், இல்லைன்னா அந்த பர்சனை உங்க லைஃப்ல இருந்து நகர்த்தி வைங்க. ஸ்டாப். அதாவது ஒரு இன்னசென்ட் ரோல் பிளே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஸ்டாப் தட். நீங்க வந்து ஆக்சுவலி உங்களோட ஹார்ட் டேஸ், எஸ் இட் இஸ் ட்ரூ, உங்களோட பாஸ்ட்ல நிறைய பிரேக்கப்ஸ், நிறைய ஹார்ட் பிரேக்ஸ், பேக் ஸ்டாப், நம்பினவங்க தான் ஏமாத்திருப்பாங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப வெரி க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ் பீப்புள் தான் ஏமாத்திருப்பாங்க. அந்த பெயின் ஆக்சுவலி இருக்கு. ஓகேங்களா? பட் அந்த பெயினை வச்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு சும்மா அழுகிறது, சும்மா இன்னசென்டா இருக்கிறது, திஸ் won't ஒர்க் எனிமோர். அது வந்து ஒர்க் ஆகாது இனிமேல் உங்களுக்கு. ஃபைட் ஃபார் யுவர் செல்ஃப். கெட் அப். உங்களோட இந்த டார்க் டேஸ் வந்துட்டு எண்ட் ஆகுது. உங்களுக்கான ஒரு குட் லைஃப், ஒரு பாசிட்டிவ் ஹோப்ஃபுல் லைஃப் வருது. ஸோ இந்த ஒரு நியூ லைஃப்ல வந்துட்டு நீங்க இன்னசென்ட்டா இருக்கிறதோ, இல்லைன்னா வந்துட்டு ஒரு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்கிறது வந்துட்டு நோ யூஸ். ஸோ இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஸ்ட்ராங் சேஞ்சஸ் தேவை. உங்களோட கேரக்டர், உங்களோட பிஹேவியர்ஸ் அண்ட் உங்களோட ப்ரியாரிட்டிஸ் ஸ்ட்ராங். நோனா நோ. இந்த டைம்ல இருந்து வரக்கூடிய டேஸ்ல நீங்க அதிகமா நோங்கிற வார்த்தைகளை சொல்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சொல்ல யோசிக்காதீங்க. இட் இஸ் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணியாச்சு. பைல் நம்பர் 1. அத்தனை சேலஞ்சஸ், அந்த பீப்புள் உங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த ஒரு லெசன், இதுதான் உங்களுக்கான ஒரு விஸ்டம், உங்களுக்கான ஒரு ஃபியூச்சர் பேக் போன் சப்போர்ட், எல்லாமே அந்த லெசன்ஸ் தான். ஓகேங்களா? யூ கேன் see the card. உங்களுக்கான இடத்த பிடிக்கணும் நீங்க. இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ். அதாவது உங்களுக்கான ஒரு லைஃப், உங்களுக்கான இடத்த நோக்கி டிராவல் பண்ணுங்க. இந்த டைம்ல வந்துட்டு பாஸ்ட் விஷயங்களை நினைக்கிறது, இல்லை தேவையில்லாததை நினைக்கிறது, உங்களோட லவ்டு ஒன்ஸ் இல்லை உங்க சுத்தி இருக்கிற பீப்புளை பத்தி யோசிக்கிறது, அதெல்லாம் வந்துட்டு கூடாது. உங்களுக்கான ஒரு லைஃப், ஒரு டெஸ்டினி, ஒரு கோல் ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்போ அதுக்கு வந்துட்டு எதெல்லாம் தடைகளா இருக்குதோ அந்த எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டே போங்க. பிகாஸ் ஆக்சுவலி வந்துட்டு பைல் நம்பர் 1 ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவீங்க. அதாவது ஒரு சில பீப்புளுக்கு வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்க, உங்களோட ஓன் விஷஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க. பட் தென் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டூ மச்சா ரிக்ரெட் பண்ணுவீங்க. இந்த டிராமாஸ் இது எல்லாமே வந்துட்டு ஸ்டாப் பண்ணுங்க. டூ மெனி டிராமாஸ் பைல் நம்பர் 1ஓட லைஃப்ல இன்னும் சுத்தி இருக்கிற பீப்புள் கொண்டு வராங்க, இல்லை நீங்களே உங்க லைஃப்ல ஒரு டிராமா உருவாக்கிக்கிறீங்க தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு. ஸ்டாப் ஆல் தோஸ் திங்ஸ். இந்த கார்டை பாருங்க. என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் அந்த அத்தனை சேலஞ்சஸுமே வந்துட்டு உங்களால பிரேக் பண்ண முடியும். உங்களோட அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை அவேக்கன் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு என்ன சொல்றது, உங்களை சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ஸை பாசிட்டிவா வைங்க. ஸ்டே ஸ்ட்ராங். உங்களோட டெசிஷன்ஸ்ல இருந்து பேக் வாங்காதீங்க. அவங்க என்னோட ஃபேவரட் பர்சன், அதுக்காக நான் உங்களுக்கு ஃபேவரட் பண்றேன். இந்த ஃபேவரட்டிசம்க்குலாம் டைம் இல்லை. ரைட்? இந்த டைம் பீரியட்ல இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் வர்றதுக்கான ஒரு ரீசன் வந்துட்டு சம்வேர் ஏதோ ஒரு டோர் ஓப்பன் ஆகுது ஃபார் பைல் நம்பர் 1.
நீங்கள் வந்துட்டு இந்த டைமில் வந்து உங்களோட மென்டல் கிளாரிட்டி ரொம்ப முக்கியம், பீஸ்ஃபுல்னஸ் முக்கியம். பிகாஸ் ஒரு சில பேர் வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, உங்களுக்கு ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருக்குது, நைட்மேர்ஸ் இருக்குது, திடீர்னு நல்லா இருப்பீங்க, ஒரு மாதிரி பாடி ஷேக்கிங் இருக்கும், ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கும் உங்கள் லைஃப்லையும் சரி உங்கள் ஃபிசிக்கல் பாடியிலையும் சரி. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த நர்வஸ் ஆகுறீங்க தேவையில்லாத விஷயங்கள்ல. ஸோ ஹெல்த் வைஸ் பார்க்குறப்போ வந்துட்டு பைல் நம்பர் 1க்கு கம்ப்ளீட் வீக்கன் ஆகிக்கிட்டே வரத்துக்கு ரீசன் இதுதான். ஓகேங்களா? ஸோ உங்களோட மென்டல் ஹெல்த் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, ஸோ ஒர்க் மோர் ஆன் யுவர் மென்டல் ஹெல்த் நவ். ஓகேங்களா? ஜஸ்ட் பி அடமெண்ட், பி செல்ஃபிஷ், தப்பே கிடையாது. ஓகேங்களா? உங்களோட கோல் நீங்கள் ரீச் பண்ணணும்னா செல்ஃபிஷாக இருக்கணும், அடமெண்ட்டாக இருக்கணும், ஃபைட் பண்ணணும்னா உடனே போய் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. லைக் ஒரு ஸ்மார்ட் மூவ்ஸ் சொல்கிறேன், ஸ்மார்ட் பிளான். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். பைல் நம்பர் 2 எனர்ஜி கொஞ்சம் சூப்பர் ஆக்டிவா இருக்க மாதிரி இருக்கே. ஸோ எனர்ஜி இந்த டைம்ல வந்து பைல் நம்பர் 2க்கு கொஞ்சம் சூப்பர் ஆக்டிவா தான் இருக்கு. ஐ திங்க் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மன கஷ்டத்துல இருந்து வெளியே வர போறீங்க. பைல் நம்பர் 2 ரொம்ப பெரிய கவலை, கம்பேரிஷன், கான்ஸ்டன்ட் கம்பேரிஷன் நடக்குதா உங்கள் லைஃப்பில்? ஒன்று உங்களை சுற்றி இருக்கவங்க பண்ணுறாங்க, இல்லை நீங்களே பண்ணிக்கிறீங்க. உங்கள் லைஃப்பையும் உங்களோட ஏஜ் உள்ள பர்சன், இல்லை அவங்களுக்கு கீழே உங்களோட யங்கெஸ்ட் அவங்களோடலாம் ஒரு கம்பேரிஷன்ஸ் போயிட்டு இருக்கா? ஸ்டாப் தட். பிகாஸ் கம்பேரிஷனே தேவை கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் கோல் இருக்கு, நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஷைன் ஆவீங்க. ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன்ல இருந்து ஒரு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். இப்போ உங்க மைண்ட்ல ஒரு குழப்பங்கள் போயிட்டே இருக்கு, ஒரு முடிவெடுக்க முடியாம தவிக்கிறீங்க அப்படின்னா எஸ், முடிவெடுப்பீங்க. அந்த ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு கிளாரிட்டிங்கிறது வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையில இப்ப சிக்கி இருக்க மாதிரி இருக்கு, அதுல இருந்து வெளியே வரணும். பட் வெளியே வர முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் வந்து எப்படியாவது அந்த இஷ்யூஸ்ல இருந்து வெளியே வந்துருவேன்னு அந்த ஒரு சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா எஸ், உங்களை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தவங்க இது வந்து ஏதோ ஒரு மூலியமா ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இதர் டைரக்டா சப்போர்ட் கிடைக்கும், இல்லைன்னா இன்டைரக்டா சப்போர்ட் கிடைக்கும். இந்த சப்போர்ட் வச்சுட்டு யூ கேன் ஏபிள் டு கம் அவுட். நீங்க அதுல இருந்து வெளியே வர முடியும். ரைட். அண்ட் ஒரு ஃப்ரீடம், மென்டல் ஃப்ரீடம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல தான் இருக்கும். மென்டல் ஃப்ரீடம் இன் த சென்ஸ், இப்போ எதெல்லாம் போட்டு ரொம்ப யோசிச்சு கவலைப்படுறீங்களோ அந்த ஒரு கவலையிலிருந்து வெளியே வருவீங்க. அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். உங்களோட இன்னர் சைல்டு ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இப்போ நீங்க மெனி இயர்ஸ்க்கு முன்னாடி, பல வருஷம் முன்னாடி நீங்க எப்படி ஒரு ஜாலியான ஒரு பர்சனா, ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்துட்டு வரும். எனி டைம் வரும். இன்ஃபேக்ட் வந்துட்டு ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி அந்த மாதிரி மைண்ட் செட் வந்திருக்கலாம், ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும். ஏதோ ஒரு குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும், எது மூலியமாவது ஒரு தெளிவுங்கிறது கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஐ குட் ஸ்ட்ராங்லி ஃபீல் பைல் நம்பர் 2 வந்துட்டு ஒரு பெரிய இதுல இருந்து வெளியே வரீங்க. அதே மாதிரி உங்களோட ஓன் லைஃப் ஸ்டைலில் மாற்றங்கள் இருக்கும், இடமாற்றம் இருக்கும். உங்களோட கெரியர்லையுமே சேஞ்சஸ் பார்க்க முடியுது. அதாவது எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கவலைகள் கொடுக்குதோ, நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்குதோ, ஸ்ட்ரெஸ் கொடுக்குதோ, அதிலிருந்து வெளியே வருவீங்க. யூ ஹாவ் த சப்போர்ட். உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்கு. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு சில பேர் வந்துட்டு நீங்க ஒயிட் ஃபெதர்ஸ் எங்கேயாவது பார்க்குறீங்க அப்படின்னா, இட் குட் பி எனிவேர். இப்போ உங்க வீட்டுக்கு முன்னாடி பார்க்கலாம், இல்லை டிராவல் பண்ற இடத்துல எங்கேயாவது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மேக் ஷூர் யூ ஆர் பிளஸ்ட்.
அப்படின்னா ஏஞ்சல்ஸ் உங்க கூடயே இருக்காங்க. கண்டிப்பா அந்த டைம்ல விஷஸ் வைங்க. கரெக்டான டைரக்ஷன்ஸ்ல போயிட்டு இருக்கீங்க. ஸோ ஏஞ்சல்ஸோட ஏதாவது ஒரு சைன் உங்களை தேடி வரும். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு இது வரைக்கும் ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கறதே இருந்திருக்காது. அதாவது நீங்க சொல்றத கேட்கறதுக்கு ஆள் இல்லாம இருப்பாங்க. உங்க மனசுக்குள்ள 1000 விஷயம் இருக்கு, 1000 பெயின் இருக்கு, அதை சொல்லணும், ஆனா கேட்க ஆள் இல்லை. ஆசைப்பட்ட விஷயத்த வந்துட்டு செஞ்சு கொடுக்க ஆள் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா வந்துட்டு கிடைப்பாங்க. சரி, அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, உங்களோட ஸ்ட்ராங் ஒரு அடிக்ஷன், ஒரு நெகட்டிவிட்டி, நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த நெகட்டிவிட்டியில இருந்து வெளியே வருவீங்க. அண்ட் ஒரு ஏதோ ஒரு 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 ஸ்ட்ராங் விஷஸ் ஃபுல்ஃபில் ஆகும். யூ காட் அ ஸ்டார் கார்டு. ஸோ உங்களோட விஷஸ் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகும். அண்ட் ஆல்சோ உங்களோட இன்னர் செல்ஃப், ஆக்சுவலி இப்போ பைல் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்னர் செல்ஃப் இஸ் நாட் ஹாப்பி. உங்கள் சோல் இஸ் நாட் ஹாப்பி. உங்கள் ஷேடோ செல்ஃப் இஸ் நாட் ஹாப்பி. ஏன்னா வந்துட்டு உங்களோட சோல் கேட்கறது ஒன்று, நீங்கள் செய்யறது ஒன்றா இது வரைக்கும் இருக்கீங்க. பட் ஆனால் ஒரு ஒரு கரெக்டாக வெரி சூன் வந்து அலைன்ட் ஆயிடுவீங்க. உங்களால் உங்கள் சோல் கொடுக்கக்கூடிய மெசேஜை வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியும். ஸ்பிரிச்சுவல் வேலை போகிறீங்க அப்படின்னா. அண்ட் பாசிட்டிவிட்டி வந்துட்டு வரும். நான் சொன்ன மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் வெரி பாசிட்டிவ் பர்சன். பட் ஆனால் கரண்ட்லி நெகட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் பை பர்த்டே நெகட்டிவ் கிடையாது. யூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவ் பர்சன். ஆனால் ஒரு சில சூழ்நிலைனால நெகட்டிவ் பீப்புளோட கனெக்ட் பண்ணுறதுனால அவங்களோட எனர்ஜி ஷேரிங் நடக்குது. பட் அகெயின் நீங்கள் வந்துட்டு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரி, எனக்கு பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு சிம்பிள் மெசேஜஸ் தான் ரிப்பீட்டேட்டிவாகவே வருது. யூ வில் கெட் சம் ஹெல்ப். ஏஞ்சலோட டைரக்டான ஒரு மெசேஜஸ், டைரக்டான ஒரு ஹெல்ப் வந்துட்டு இருக்கும். நீங்க இருக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு வந்துட்டு மேஜர் இஷ்யூஸே சின்ன விஷயம்னாலும் நர்வஸ் ஆகிறது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது, அது மட்டும் பண்ணாதீங்க. ஓகே? அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களோட ஒரே ஒரு விஷயம் தான் வந்து உங்களுக்கு மற்ற எல்லாமே ரிலீஸ் ஆகுது. பட் ஆனால் உங்களோட அந்த டைம் ஸ்கெடியூல் தான் சேலஞ்சாக இருக்கும். இனி வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு சொல்கிறேன், ஒரு சில பேர் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி பிஸி பர்சனாக இருப்பீங்க. மார்னிங்லேருந்து நைட்டு லேட் நைட் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பொறுப்பு பயங்கரமாக இருக்கும். இது வந்து ஒரு பக்கம் எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்க முடியாத அளவுக்கு, பிஸியாக இருக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஜாப் பொசிஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு டைம் மட்டும்தான், டைம் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஒர்க் ப்ரெஷர் மட்டும்தான் ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ப்ராப்பரான ஒரு மைண்ட் செட் அண்ட் ஆர்கனைஸ்டாக வந்துட்டு நீங்கள் பண்ணணும். பிகாஸ் எனக்கு மற்ற விஷயங்கள், மேஜர் இஷ்யூஸ், ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் அண்ட் மற்ற இது எல்லாமே வந்துட்டு தானாகவே சரியாகும். பட் ஆனால் இந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் இது மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஹைலி சேலஞ்சபிளாக வந்து தெரியுது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். So direct answer. See, something lovely will grow from this. You already have all the answers. That's it. Pile number 3. கேட்குற கேள்விக்கான பதில் அத்தனையுமே உங்ககிட்டயே தான் இருக்கு. சம்திங், அதாவது நீங்க ஒரு கேள்வி வச்சிருக்கீங்க,
அது எய்தர் யூனிவர்ஸ் கிட்ட கேட்க நினைக்கிறீங்க, டிவைன் கிட்ட கேட்கணும், இல்ல சுத்தி இருக்கிற பீப்புள் கிட்ட கேட்கறீங்களே தவிர உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டீங்களா? நீங்க வந்து உங்க கெரியராக இருக்கட்டும், உங்க லைஃப் ஏன் இன்னும் முன்னேறல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியாக இருக்கட்டும், இல்ல ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான கேள்வியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பதில் உங்க சைட்ல தான் இருக்கு. அண்ட் சி, நீங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க அண்ட் எதையுமே பார்த்து பார்த்து செய்வீங்க, பெர்ஃபெக்டா இருக்கணும், எந்த குறையும் வந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப வந்துட்டு பார்த்து பார்த்து செய்யற உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கும். நீங்க ஹாப்பியா இருக்கிற மாதிரி, அதாவது மனநிறைவா இருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு அதிகமான ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்றீங்களோ, அதிகமான ஒரு எஃபோர்ட் போடுறீங்களோ, அதுல இருந்து ஒரு நல்ல growth, ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இப்போ மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்க, நிறைய பேர் என்னென்னமோ உங்களை சொல்லியிருப்பாங்க. அண்ட் இது எல்லாமே வந்துட்டு மாறும். நீங்க ஆஃப்டர் மேரேஜ் உங்களோட லைஃப் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? எந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த பெயினை அனுபவிச்சீங்களோ அதை விட அதிகமான சந்தோஷங்கள் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு இப்போ நீங்க ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்ல நிறைய போயிட்டு இருக்கு, தப்பே பண்ணாம பிளேம் பண்றாங்க, பிகாஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்ல நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு நல்ல பதில் கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ஃபேவரபிளாவே கிடைக்கும். அண்ட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்ல வந்து எதுவும் சால்வ் ஆகாம போயிட்டு இருக்கு ஒரு சில பேருக்கு. ஸோ அதுல வந்து ஏதோ ஒரு ஆன்சர் அதுலயுமே உங்ககிட்ட தான் இருக்கு. என்னமோ நீங்க வந்து ஒரு மிஸ் பண்றீங்க அந்த இடத்துல. ஓகே. அண்ட் கெரியர் ரிலேட்டடா வந்துட்டு பிளானிங் மஸ்ட். உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு பிளான், நீங்க பண்ற பிளான் அண்ட் உங்களோட கோல் அண்ட் உங்களோட விஷன்ஸ் இது மட்டும் ஃபோக்கஸ்டா ஒரே இதிலே இருந்தா, டைவர்ட் ஆகாம இருக்கணும். இருந்துச்சுன்னா உங்களுக்கு கெரியர்ல ஒரு நல்ல ஒரு பாத்வே கிடைக்கும். அண்ட் இவ்வளோ நாளாக எதை போட்டு குழப்பிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு பயந்துக்கிட்டே இருந்தீங்களோ அது விலகும். So you got a world card. See, you are protected. Protected 100% வந்துட்டு protected. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ போடுற இந்த எஃபோர்ட் வந்துட்டு ஒரு இப்போ உங்களுக்கு நிறைய டேலண்ட், ஸ்கில்ஸ், கிரியேட்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ப்ரொஃபஷனல் சைடில் பார்க்குறப்போ எல்லாமே இருக்கு. ஆனால் அது எப்படி செய்யணுங்கிறது ஐடியா தெரியும். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பிளானிங் இருக்கலாம், ஆசைகள் இருக்கு, அது எப்படி பண்ணணுன்ற ஒரு தாட் இருக்கு. பட் ஆனால் அதுக்கான கான்டாக்ட்ஸ் கிடைக்கல, அதுக்கான சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் கிடைக்கல. சரி, உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க, ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எதுவுமே அவசரப்படாதீங்க உங்க லைஃப்ல. இப்போதைக்கும் நீங்க பண்றத ரெகுலரா பண்ணிட்டே இருங்க. ஆல் ஆஃப் அ சடன் அந்த ஒரு மாற்றங்கள் நடக்கும். பட் உங்களோட ஒரு ஆசைகள் அந்த கோல்ல இருந்து மாறாதீங்க. ரைட்? அண்ட் ப்ராப்பரான வந்துட்டு ஒரு கம்யூனிகேஷன். ஒரு பேஷன் இஸ் த கீ ஃபார் பைல் நம்பர் 3. நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு பேஷனேட்டா தான் பண்ணுவீங்க. பட் ஆனா இடையில கிவ் அப் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பேஷன் இஸ் மச் நீடட். பேலன்ஸ். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு you can see this, ஒரு நியூ டோர் உங்க லைஃப்ல ஓபன் ஆகிறதுக்கு அந்த கீ வெரி சூன் கிடைக்க போகுது. அதாவது ஒரு புது லைஃபுக்குள்ள நீங்க போகிறதுக்கு ஒரு வழி அமைய போகுது. இப்போ நீங்க நினைக்கலாம், என் லைஃப்ல எல்லா டோரும் க்ளோஸ் ஆயிடுச்சு, ரிலேஷன்ஷிப்லயும் பிரச்சனை, கெரியர்லயும் பிரச்சனை, வீட்டிலயும் பிரச்சனை, ஹெல்த் வைஸ்லயும் பிரச்சனை, இப்படியே எல்லாம் அடுத்தடுத்த கம்ப்ளைண்ட்டை கொண்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு டோர் ஓபன் ஆக போகுது. ஓகே? அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெரி சூன் ஒரு மெசேஜ் வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ற பர்சன் கிட்ட இருந்து கிடைக்கும். இதர் மென்டார் இல்லைன்னா வந்துட்டு ஒரு டீச்சர், ஒரு ட்ரெயினர், யார்கிட்ட இருந்தோ ஏதோ ஒரு மெசேஜ் உங்களை தேடி வரும். நீங்க ரொம்ப குழப்பத்தில் இருக்கிற டைம்ல அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். See, I could strongly feel பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு எதுக்குமே வந்து நீங்க வந்து ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே உட்காராதீங்க.
நான் இன்னைக்கு இதை செய்கிறேன், எனக்கு நீ 1 மந்த்துக்குள்ளார இல்லை 1 வீக்குள்ளார எனக்கு ரிசல்ட் வந்தே ஆகணும்லாம் உட்காராதீங்க. நீங்கள் ஹார்ட் ஒர்க் எவ்வளோ எவ்வளோ பண்ணுறீங்களோ, பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட பண்ணுறீங்களோ, அது அத்தனையுமே வந்துட்டு பலன் இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் ஃப்ரேமில் வந்துட்டு வராது ஒரு சில விஷயங்கள். ஆல் ஆஃப் அ சடன் நடக்கும். இன்னைக்கு நார்மலாக உங்கள் லைஃப் லீட் ஆகுது, திடீர்னு 1 ஃபோன் கால் இல்லை 1 பர்சன் உங்கள் லைஃபையே மாற்றுவாங்க. உங்களுக்கான லைஃப் ரெகுலராக போயிட்டு இருக்க உங்கள் லைஃப்பில் திடீர்னு ஒரு க்ரோத் வரும். ஸோ அது எல்லாமே ஜஸ்ட் 1 மினிட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ ரிசல்ட்டை பார்க்காம உங்கள் ஒர்க்கை ரெகுலராக பாருங்கள். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.